கடவுளை அன்பு மயமானவன் தான் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்றாங்க. அவர் இருக்காரோ இல்லையோ, அன்பு மயமா அவர் இருந்தா நல்லாதான் இருக்கும்னு நானும் அப்பப்ப நினைச்சுப்பேன். ஆனா இங்க நீ கொடுக்கிற டெபினிஷன் கடவுள் தத்துவத்தையே கொச்சைப்படுத்துது கோபால். அவர் என்ன ரவுடியா என்னை மிரட்டி வழுக்கி கொண்டுகிட்டு வர்றதுக்கு? நான் உன்னை மதிக்கலனா நீ என்ன பண்ணுவ? வருத்தப்படுவ, அதுவும் ஒரு அளவுக்கு தான். அப்புறமா பதிலுக்கு நீயும் மதிக்காம போய்கிட்டே இருப்ப. கடவுளும் இருந்தா அப்படி போக வேண்டியதானே? இதெல்லாம் என்னோட லாஜிக். அது நான் தான் இந்த உலகத்திலேயே சுப்பீரியர்னு என்கிட்ட காட்டிக்க ஆசைப்படுதா? சந்திரமோகனின் பகுத்தறிவு கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று கோபாலுக்கு தெரியவில்லை. இவனை எப்படி அந்த சாமியை கும்பிட வைக்க போகிறோம்? அவன் நம்பிக்கை அவனுக்குள் கொழுந்து விட்டது. நல்ல வேலையாக எதிர்பட்டார் கிட்டா மணியரசு. 60 வயது கிழவர் தட்டு தடுமாறிக்கொண்டு வைக்கோல் ஒன்றால் துழாவியபடி வந்து கொண்டிருந்தார். மணியரசு கூவினான் கோபால். என்ன நண்பர்களே, அது மட்டும் ரகசியம் என்ற இந்த முழு கதையை கேட்கணும்னா என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துட்டு இருங்க. இன்னும் 2-3 நாள்ல இந்த கதைக்கான முழு லிங்கை நான் உங்களுக்கு அனுப்புறேன்.